ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் ப்ரான் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ப்ரான் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன். வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/8 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக சேர்த்துருக்கேன். ப்ரானில் நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் போல் ஆயில் மேலே ஊற்றி நல்லா பரட்டி விட்டுட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு இடையில ஃப்ரை பண்ணுறதுக்கு க்ரீன் சில்லிஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேரினேட் பண்ணி 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீசஸாக ஆட் பண்ணி தனித்தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே கருகி போய் உள்ளே இருக்க வேகாமல் போயிடும். ஸோ 2 to 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எடுக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணி அது கொஞ்சம் கிறிஸ்பாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please do subscribe to Assis Copper Kitchen. Like, share and comment below.